Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கொத்து கொத்தாக இந்துக்களை முஸ்லிம்களாக மதமாற்றம் செய்த மதகுரு ஜமாலுதீன் என்ற சங்கூர் பாபா கைது செய்யப்பட்டுள்ளார். மதமாற்ற பின்னணியில்தான் விசாரணை ஆரம்பித்தது. இப்போது பயங்கரவாதம், பல நூறு கோடி ரூபாய் மோசடி என விதவிதமாக விசாரணை வளையம் விரிந்து கொண்டே செல்கிறது. உத்தரப்பிரதேசம்தான் குற்றம் நடந்த இடம் என்று நினைத்தால் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பாகிஸ்தான், சவுதி, துருக்கி உள்ளிட்ட நாடுகளும் இதன் பின்னணியில் இருப்பது அரசை திடுக்கிட வைத்துள்ளது. யார் இந்த ஜமாலுதீன் என்ற சங்கூர் பாபா? அவரது பின்னணி என்ன? உண்மையில் என்னதான் செய்தார் என்பதை விரிவாக பார்க்கலாம். இம்மாதம் துவக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ பகுதியில் இந்து அமைப்பு ஒன்று தாய்மதம் திரும்பும் நிகழ்ச்சியை நடத்தியது. இஸ்லாம் மதத்துக்கு மாறிய மக்கள் பலரும் தாய்மதமான இந்து மதத்தை மீண்டும் தழுவினர். அவர்களில் பலர் மேடையில் பேசும்போது அதிர்ச்சிகரமான விஷயத்தை கூறினர். அதாவது, ஜமாலுதீன் என்ற சங்கூர் பாபா தான் தங்களை மூளைச்சலவை செய்தும் பணத்தை வாரி இறைத்தும் மதம் மாற்றியதாக கூறினர். இந்த விவகாரம் போலீசுக்கு போனது. விசாரணையில் ஜமாலுதீன் மதமாற்றம் செய்தது தெரிய வந்தது. அவரை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். விசாரணையின் பின்னணியில்தான் 500 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பணம் ஜமாலுதீனிடம் புழங்கி இருப்பது தெரிய வந்தது. வெளிநாடுகளிலிருந்து அவருக்கு கொட்டியது. பயங்கரவாதிகளுடன் ஜமாலுதீனுக்கு தொடர்பு இருக்கலாமோ என்ற சந்தேகமும் வலுத்தது. இதையடுத்து ஜமாலுதீன் என்ற சங்கூர் பாபாவை போலீசார் கஸ்டடி எடுத்து விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றனர். பல நூறு கோடி ரூபாய் சட்டவிரோத பணம் புழங்கியதால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் களம் இறங்கியிருக்கிறது. இப்படி பல விசாரணை அமைப்புகள் நடத்தி வரும் விசாரணையில்தான் ஜமாலுதீன் பற்றி திடுக்கிடும் தகவல்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. அதாவது, உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூர் தான் ஜமாலுதீன் பூர்வீகம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரவுலாவின் மத்பூர் என்ற கிராமத்தில் செட்டில் ஆனார். ஒரு காலத்தில் தெரு தெருவாக சுற்றி மோதிரம், ரத்தினக்கல் வியாபாரம் பார்த்தார். அந்த நேரத்தில் மும்பையில் உள்ள ஹாஜி அலி தர்காவுக்கு அடிக்கடி சென்று வருவது வழக்கம். பின்னர் படிப்படியாக ஆன்மீக குரு ரூபம் எடுத்தார். தன்னை பீர் பாபா என்றும் ஆன்மீக வழிகாட்டி என்றும் அவரே அறிவித்துக் கொண்டார். அதற்கு தகுந்தாற்போல் தனது தோற்றம், நடை, உடை, பாவனைகளை மாற்றினார். இப்படிதான் ஜமாலுதீன் என்ற மோதிர வியாபாரி சங்கூர் பாபா என்ற இஸ்லாம் மதகுருவாக மாறினார். நோய்வாய்ப்பட்டு வந்தவர்கள் தர்காவில் அவர் மந்திரம் மோதியதும் குணமடைந்ததாக நம்பினர். அவரது புகழ் பட்டி தொட்டியெல்லாம் பரவ ஆரம்பித்தது. அற்புதம் செய்பவராக ஜமாலுதீன் போற்றப்பட்டார். முஸ்லிம்கள் மட்டுமன்றி இந்துக்களும் தங்களின் நோய்களிலிருந்து குணமடைய சங்கூர் பாபாவிடம் வர ஆரம்பித்தனர். இதுதான் சந்தர்ப்பம் என்று கருதிய அவர் தன்னிடம் வரும் இந்துக்களையும் சீக்கியர் உள்ளிட்ட மற்ற மதத்தினரையும் படிப்படியாக மூளைச்சலவை செய்து முஸ்லிம்களாக மதம் மாற வைத்தார். தயக்கம் காட்டியவர்களுக்கு பணத்தை அள்ளி வீசினார். மதம் மாறும் இந்துக்களுக்கு சாதி அடிப்படையில் பணம் வழங்கப்பட்டது. அதாவது, பிராமணர்கள், சீக்கியர்கள் மதம் மாறினால் ஒவ்வொருவருக்கும் தலா 15 அல்லது 16 லட்சம் ரூபாய் வழங்கினார். அதுவே ஓபிசி இந்துக்கள் முஸ்லீமாக மாறும்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 10 முதல் 12 லட்சம் ரூபாய் வரை கொடுக்கப்பட்டது. எஸ்சி இந்துக்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 8 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை கொடுத்தார். வறுமையில் வாடிய மக்கள் பலரும் தாய் மதத்தை துறந்து முஸ்லிம்களாக மாற ஆரம்பித்தனர். குறிப்பாக பெண்களை தான் சங்கூர் பாபா அதிகம் குறிவைத்தார். இதுவரை கிடைத்த தகவல் படி 4000 இந்துக்களை அவர் இஸ்லாம் மதத்துக்கு இழுத்து சென்றிருக்கிறார். இன்னொரு பக்கம் சங்கூர் பாபாவுக்கு பல நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் இருப்பதும் திடுக்கிட வைத்தது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் பல கோடி ரூபாய் மதிப்பில் நிலம் வாங்கியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கல்லூரியும் இருக்கிறது. மதரசாவும் நடத்தி வருகிறார். எல்லாவற்றுக்கு மேல் சொந்த ஊரில் ஆடம்பர பங்களாவையும் கட்டியிருந்தார். விதவிதமான கார்கள் அவரிடம் இருந்தன. வெளியே துறவி போன்று வேஷம் போட்ட சங்கூர் பாபா உண்மையில் தனது குடும்பத்தினர், கூட்டாளிகளுடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார். சாதாரண மோதிர வியாபாரிக்கு ஏது இவ்வளவு பணம்? மதமாற்றத்துக்கும் பல கோடி ரூபாயை வாரி வழங்கியுள்ளார். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று அலசிய போதுதான் அவரது வெளிநாட்டு தொடர்பு வெளிச்சத்துக்கு வந்தது. ஜமாலுதீன் என்ற சங்கூர் பாபா இந்துக்களை முஸ்லிம்களாக மாற்றி வருகிறார் என்பதை அறிந்த முஸ்லிம் நாடுகள் அவருக்கு உதவ முன்வந்தன.
குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பாகிஸ்தான், சவுதி, துருக்கி உள்ளிட்ட நாடுகளில் இருப்பவர்கள் சங்கூர் பாபாவுக்கு பணத்தை கொட்டினர். அரசின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு சட்டவிரோத பணத்தை லாவகமாக தனது பாக்கெட்டுக்கு கொண்டு வந்தார் சங்கூர் பாபா. இதற்காக நேபாளம் நாட்டினரை அவர் பகடைக்காயாக பயன்படுத்தியிருக்கிறார். முன்பு இந்தியா நேபாளம் எல்லையில் வேலை பார்த்த அனுபவம் அவருக்கு இருந்தது. அதை பயன்படுத்தி நேபாளம் எல்லையில் இருக்கும் அந்த நாட்டின் கிராமங்களிலிருந்தும் நம் நாட்டின் எல்லையில் இருக்கும் கிராமங்களில் இருந்தும் பல கமிஷன் ஏஜென்ட்டுகளை உருவாக்கினார். ஏஜென்ட்டுகள் தங்கள் பெயரில் பல வங்கிகளில் கணக்கு துவங்கினர். பாகிஸ்தான், துருக்கி, சவுதியிலிருந்து நேபாளம் கமிஷன் ஏஜென்ட்டுகளுக்கு முதலில் பணம் போகும். அவர்கள் நம் எல்லையில் இருக்கும் ஏஜென்ட்டுகளுக்கு பணத்தை மாற்றுவார்கள். பின்னர் அந்த பணம் சங்கூர் பாபா மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு வந்துவிடும். இப்படி கொஞ்ச நஞ்சமல்ல, 3 ஆண்டில் மட்டும் 500 கோடி ரூபாய் வெளிநாட்டிலிருந்து சங்கூர் பாபாவுக்கு கிடைத்திருக்கிறது. பணத்தை மாற்றி கொடுத்த ஏஜென்ட்டுகளுக்கு 1 முதல் 5% வரை கமிஷன் வழங்கப்பட்டிருக்கிறது. 500 கோடி ரூபாயும் சங்கூர் பாபா மற்றும் அவரது கூட்டாளிகள் பயன்படுத்திய 40 வங்கிக் கணக்குகளுக்கு வந்திருக்கிறது. அதிலிருந்துதான் பணத்தை எடுத்து கல்லூரி, மதரசா நடத்தி வந்தார். மதமாற்றத்துக்கு ரூபாய் கொடுத்தார். பல கோடி ரூபாயில் சொகுசு பங்களாவும் கட்டி குடியேறினார். அவரது சொகுசு பங்களாவில் சோதனை நடத்திய போலீசார் திகைத்து போனார்கள். உள்ளே அவ்வளவு வசதி. பங்களாவில் மொத்தம் 40 அறைகள். கூரையில் விலை உயர்ந்த ஓடுகளை பயன்படுத்தி இருந்தனர். விலை உயர்ந்த பளிங்கு கற்கள் பல இடங்களில் பதிக்கப்பட்டிருந்தன. சமையலறை மட்டும் 15க்கு 15 அடி இருந்தது. உள்ளே பட்டு போன்ற சோஃபாக்கள், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த அலங்கார வேலைப்பாடு நிறைந்த பர்னிச்சர்கள், மிகப்பெரிய சொகுசு வாகனம் உள்ளிட்டவை இருந்தன. சங்கூர் பாபா பெட்ரூம் வினோதமாக இருந்தது. உள்ளே துபாயிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பிரத்யேக எண்ணெய் வகைகள், வாசனை திரவியங்கள், உடல் வலிமையை அதிகரிக்கும் மருந்துகள் இருந்தன. பங்களாவை சுற்றிலும் மின்வேலி வசதியுடன் காம்பவுண்ட் போடப்பட்டிருந்தது. 10 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே ஒரு ரகசிய கண்காணிப்பு அறையும் இருந்தது. பங்களாவின் மொத்த சிசிடிவி படப்பிடிக்கும் காட்சிகளை அங்கிருந்து பார்க்கலாம். பங்களாவிலிருந்து பல முக்கிய சொத்து ஆவணங்களையும் வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றினர். இந்த பங்களா விதிகளை மீறி அரசு கட்டடத்தில் கட்டப்பட்டிருந்தது. இதனால் இதை இடித்து தள்ள உத்தரப்பிரதேசம் அரசு உத்தரவிட்டது. வலிமையாக கட்டப்பட்ட பங்களாவை 10 பொக்லை மூலம் 3 நாட்களுக்கு மேலாக இடிக்கும் பணி நடந்தது. சங்கூர் பாபாவுடன் சேர்ந்து அவரது தோழி நீத்துவும் கைது செய்யப்பட்டார். 2 பேரும் லக்னோ ஹோட்டலில் பதுங்கியிருந்த போது பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். நீத்துவின் கணவர் நவீன் ரோஹ்ராவுக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்புள்ளது. அவரை போலீசார் தேடி வருகின்றனர். நீத்து இந்து குடும்பத்தைச் சேர்ந்தவர். சங்கூர் பாபாவிடம் வந்த பிறகு முஸ்லீமாக மாறிவிட்டார். நீத்து என்ற அவரது பெயர் நஸ்ரினாக மாறியது. அவரது கணவன், மகளும் இஸ்லாம் மதத்தை ஏற்று முஸ்லிம் பெயரை வைத்து கொண்டனர். சங்கூர் பாபா கட்டிய பங்களா நீத்து பெயரில்தான் இருந்தது. 3 ஆண்டில் மட்டும் வெளிநாட்டிலிருந்து இவர்களுக்கு 500 கோடி ரூபாயை வந்ததை விசாரணை அமைப்புகள் உறுதி செய்த நிலையில் இதுவரை மொத்தம் எவ்வளவு பணம் வந்திருக்கும், வெளிநாட்டு தொடர்பு எப்படி கிடைத்தது, பயங்கரவாத அமைப்புகளுடன் சங்கூர் பாபாவுக்கு தொடர்பு இருக்கிறதா, இன்னும் எவ்வளவு பேரை அவர் மதம் மாற்றினார் என்பது தொடர்பான விசாரணையும் சர்வேயும் தொடர்ந்து நடக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து இந்தியாவை உலுக்கும் இன்னும் பல தகவல்கள் வெளிவரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.